எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சிலோன் டீ மியூசியத்தை பற்றியதாக இருக்கும். இது தொடர்பான ஒரு டீட்டெயிலிங்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற பெயிண்டிங் வந்து 1925 காலகட்டத்தில் வந்து வரையப்பட்ட ஒரு பெயிண்டிங்காக இருக்கும். அதில் யூஸ் பண்ண கலர் தான் இன்னுமே இருக்குது. இது நம்ம போகிற என்ட்ரிலேயே இருக்குது. இப்போ நம்ம உள்ளுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளுக்கு போகிறப்ப நம்பர்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த நம்பர்ஸ் வாரியாகவே நம்ம வந்து இண்டிவிஜுவலாக சுற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயந்திரமே பிரிட்டிஷ் காலத்தில் இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது தேயிலை உற்பத்திக்கு வந்து பயன்படுத்தப்பட்ட அத்தனை உபகரணத்தையுமே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. எதுவுமே வந்து மிஸ் ஆகலை, அத்தனையுமே வந்து இதில் இருந்துச்சு. இது அத்தனையுமே நம்ம வந்து தொட்டும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நீட்டான ஒரு பிளேஸில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபேக்ட்ரியோட ஒரு மாடல். இதை வந்து மாடலாக உருவாக்கின பிறகு தான் ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையும் இந்த மாடலை வச்சு ஃபேக்ட்ரி வந்து தேயிலை தொழிற்சாலைக்கு உருவாக்குனாங்க. அந்த மாடல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் உள்ள குட்டி குட்டி இன்ஜின்ஸ், இயந்திரங்கள், அது எல்லாமே இங்கே காட்சியும் படுத்தியிருந்தாங்க. ஒவ்வொன்றுமே வேறு லெவல் குவாலிட்டியில் இருந்துச்சு. அந்த பிரிட்டிஷ் காலத்தில் உள்ளதுன்னு கூட சொல்லலாது, அந்த அளவு இன்னைக்கு வரைக்குமே குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதுல ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்ப காலத்தில் எந்த மாதிரியான தோற்றத்தில் இருந்துச்சு இந்த இடம், இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத தான் இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட ரூமில் என்னென்ன நடந்துச்சோ அந்த இன்ஜின்ஸ் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ரொம்பவே எல்லாமே இரும்பில் உற்பத்தி செய்யப்பட்டதாக தான் காணப்பட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் இப்போயும் ப்ராசஸிங் மூலமாக தேயிலை தூள் எடுக்கிறாங்க. இதை வந்து நமக்கு மாதிரியாக காட்டுறதுக்காக அந்த காலத்தில் யூஸ் பண்ண அத்தனை இயந்திரமே இங்கே நமக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. என்னென்ன வர்க்கங்கள் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து தேயிலையில் ஏற்றுமதி ஆகுது, உற்பத்தி செய்யப்படுது அப்படின்றத வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இது இந்த இடத்துல மட்டும் இல்லை, மேலே டேஸ்டிங்காகவும் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை வகையான டீ கிரேட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். இதெல்லாம் பழமையான தேயிலை, அந்த காலத்தில் உருவாக்கின தேயிலையோட எச்சங்களை வந்து இப்படி காட்டியிருந்தாங்க. இப்போ அடுத்ததாக செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தப்போ அவங்களோட தேயிலை ஆய்வுக்கூடம் இருக்கும். அதில் உள்ள திங்ஸ் அப்படியே வச்சுருந்தாங்க. ஒரு தேயிலை வந்து எந்த மாதிரியான தரத்தில் இருக்கணும், அதுக்கான செக் பண்ணுறதுலேருந்து எப்படி அதை பாதுகாத்தாங்க, அதுக்கு என்னென்ன மருந்துகள் யூஸ் பண்ணாங்க, அது பாய்லர் எல்லாமே இந்த ஏரியாவில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண வண்டியோட சக்கரம் வச்சுருந்தாங்க. அதே அந்த காலத்தில் யூஸ் பண்ண இந்த மாதிரியான பெரிய பெரிய பாத்திரங்கள் இருந்துச்சு. நீங்கள் பார்க்குறவர் தான் ஜேம்ஸ் டெய்லர். இவர் தான் இலங்கை டீயின் தந்தையாக இருந்தார். அவர் யூஸ் பண்ண திங்ஸ் தான் இந்த இடத்துலலாம் இருக்குது. குறித்தான பொருள் எல்லாமே இந்த இடத்துல இருந்துச்சு. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சைடு எல்லாமே அந்த காலத்தில் வரையப்பட்ட பெயிண்டிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இயர்ஸ் போட்டு எந்தெந்த இயர்ஸில் வரையப்பட்டதுங்க போட்டு இருந்ததை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக அவங்க வந்து தோட்ட வேலைக்காக யூஸ் பண்ண, அந்த காலத்தில் யூஸ் பண்ண எல்லா பொருட்களுமே இந்த ஏரியாவில் வச்சுருந்தாங்க. எல்லாமே இன்னுமே வந்து அதே சாஃப்ட்னஸோடு இருந்துச்சு.
அதாவது தேயிலை தோட்டத்துக்கு மருந்தடிக்க, கவ்வாத்து செய்ய, இந்த மாதிரியான வேலைக்கு யூஸ் பண்ண எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே டீ போட். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூட இயலாது, அந்த மாதிரியான ஒரு டீ போட் கலெக்ஷன் வந்து இங்கே இருந்துச்சு. அதுக்கடுத்ததாக அங்கே யூஸ் பண்ண ரேடியோ, டைப்ரைட்டர், இந்த மாதிரியான திங்ஸும் இங்கே இருக்குது. இடத்துல அந்த காலத்தில் அவங்க வந்து எப்பயுமே ஃபாரினர்ஸ் வந்து கேக், பிரெட் இது வந்து அத்தியாவசியமாக சாப்பிடுவாங்க. அது மேக் பண்ண யூஸ் பண்ண திங்ஸ் தான் இருந்துச்சு. இதுதான் அந்த காலத்து அவன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதில் டெம்பரேச்சர் மட்டும்தான் செட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு, மற்றபடி இதுதான் அந்த காலத்து அவன். அடுத்ததாக குயின் விக்டோரியா, நம்ம ஸ்ரீலங்காவிலேருந்து பிரிட்டிஷ் ஆட்சி செய்த போது உள்ள குயின் விக்டோரியாவோட உருவப்படம் இருந்தது. அடுத்ததான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண டெலிஃபோன் வயர், டெலிஃபோன்ஸ் வகைகள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இது நெக்ஸ்ட் ஃப்ளோர். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். தேர்ட் ஃப்ளோருக்கு வந்த பிறகு நமக்கு இங்கே ஃபுல்லாகவே தேயிலை செடியிலேருந்து இலைகளை பறித்து அதை வாட்டி காய போட்டு செய்கிற ப்ராசஸிங் வந்து இந்த ரூமில் ஃபுல்லாக நடக்கும். அதுக்கான ஃபுல் ஏரியா தான் இந்த தேர்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. 2 சைடும் ஃபேன் இருந்துச்சு. நடுவில் வந்து இலைகளை போட்டு காய வைக்கிறது மாதிரி செய்திருந்தாங்க. அதே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டீ உருவாகின முறை, எப்படி ஒரு டீ அப்படின்றது உருவானுச்சு, பேர் எப்படி வந்துச்சு, டீக்காக எப்படி ஏலங்கள் வந்து நடைபெற்றுச்சு ஒவ்வொரு நாட்டில் இருந்தும், இன்றைக்கு வரைக்கும் எப்படியான ஏலங்கள் நடைபெறுது, ஏலம் போட்டு எப்படி ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து டீ ஃபேக்ட்ரியை வாங்குறாங்க அப்படின்றது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் யூஸ் பண்ண முத்திரை, அதோட ஸ்டெம்ஸ் கலெக்ஷன் நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இந்த ஃப்ளோரில் ஸ்ரீலங்காவில் என்னென்ன தேயிலை தொழிற்சாலைகள் இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த கிளைமேட்டில் இருக்குது, அங்கே என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் டீ வந்து டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத வந்து வச்சுருந்தாங்க டேஸ்டிங்காக. பார்த்திங்கன்னா ஒவ்வொருட டைப் எப்படி இருக்குது, நம்ம தொட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொட்டும் பார்க்கலாம். இந்த அளவு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுருந்தாங்க. கோல்டன் டீட கலர் என்ன, சில்வர் டீட கலர் என்ன அப்படின்றத ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. வந்து சில நோய்கள் சொல்லியிருந்தாங்க, டயபெட்டிஸ், அப்புறம் ஹார்ட்டில் ஏற்படுற பிளாக், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செல்ஸை வந்து புத்துயிர் பெற வைக்க, நோய் எதிர்ப்பு சக்திக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு டீ வந்து குடிக்கலாம் அப்படின்றத வந்து இங்கே காட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண தொலைநோக்கி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட் சைடுக்கு வரோம். இந்த ரெஸ்டாரண்ட் சைடில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து டேஸ்டிங்காக நம்ம வந்து ஃப்ரீயாகவும் டீ வந்து கேட்கலாம்.
விளங்கப்படுத்துவாங்க. நமக்கு விளங்கப்படுத்தி எது எதுக்கு என்னென்ன ஃப்ளேவரில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு தேவையான ரேட் படி நம்ம இங்கேயும் வந்து டீ பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கட்டாயம் ஹந்தான போனீங்கன்னா இந்த டீ மியூசியத்தை வந்து பார்க்க மறக்காதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல். நம்மளோட டோட்டல் ஹிஸ்ட்ரியுமே இந்த ஏரியாவில் இருக்குது. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.